தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் கூட நம்ம ஒரு மிஷினரியை குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த மிஷினரியோட பேர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களால் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதே போல தான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. ஒரு நாள் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தார். ஆனால் தேவனுடைய சித்தம் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவர் போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரிய ஸ்னோஃபாலால் அவர் அந்த இடத்துக்கு போக முடியல. அதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சுக்கு தேவன் அவரை வழி நடத்துகிறாரு. போனதுக்கப்புறமா அங்கே ஒரு கோப்லர் ஏசாயா 45:22 வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்கிறாரு. அது என்ன வசனம்னு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இந்த ஒரு வசனத்தை வாசித்து ஸ்பர்ஜனை நோக்கி அந்த கோப்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கீங்க, யூ ஆர் இன் கிரைசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு வசனமும் ஸ்பர்ஜனோட இருதயத்தை ரொம்பவே தொடுறதை பார்க்குறோம். அதனால் அவருடைய வாழ்க்கையே பெரிய ஒரு மாற்றத்தை அடையுது. அவர் ஒரு போதகராக ஆகிறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய 18வது வயசில் அவர் நிறைய ஸ்ட்ரீட்ஸ்க்கு போயிட்டு நிறைய பிரசங்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 20வது வயசில் போதகராக ஆகிறாரு. அதுக்கப்புறம் 3000க்கும் மேற்பட்டவர்களை அவர் பேப்டிசம் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர் அர்ப்பணிக்கிறாரு தேவனுக்காக. இதே போல் நாமும் இந்த ஸ்பர்ஜனை போல் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம்.